காமத்துப்பால் 109லேருந்து 133 வரைக்கும் அதிகாரம் போட்டிருக்கேன். அதிகாரம் 10 திருக்குறளாக தான் போடுறேன். அதில் தகையணம் குறித்தல் 1081லேருந்து குறள் போட்டிருக்கேன். 10 போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன வயசு ஒரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். குறள் 1161. மறப்பேன் மண் யானிஃதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும். மறைப்பேன் மண் யானினிதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும். விளக்கம்: நான் இந்நோயை பிறர் அறிதற்கு அஞ்சி மறைக்கின்றேன். இந்நோயோ ஊற்று நீர் ஊறுவது போல் மேலும் மேலும் வளர்ந்து பெறுகின்றது. அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். குறள் 1162. கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணத் தரும். கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணத் தரும். விளக்கம்: இந்நோயை பிறர் அறியாமல் மறைக்க என்னால் முடியவில்லை. காதலருக்கு தூது அனுப்பி தெரிவிக்கவும் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். குறள் 1163. காமமும் நாணும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. காமமும் நாணும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. விளக்கம்: வலிமையற்ற என் உடம்பிலே எனது உயிரானது காவடி தண்டாயிருக்க அதன் 2 முனைகளிலும் காதல் நோயும் வெட்கமும் தொங்குகின்றன. படர் மெலிந்திரங்கள். அதிகாரம் 117 குறள் 1164. காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல். காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல். விளக்கம்: எனது காதல் கடல் போன்றது. அதனை நீந்தி கடக்க துணையாகிய தெப்பம் இல்லை. படர் மெலிந்திரங்கள். அதிகாரம் 117 குறள் 1165. துப்பின் எவனாவர் மற்குள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர். துப்பின் எவனாவர் மற்குள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர். விளக்கம்: நட்பாய் இருக்கும்போதே துன்பம் வரச் செய்பவர் பகையானால் என்ன செய்வாரோ. துப்பின் எவனாவர் மற்குள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுபவர். நட்பாய் இருக்கும்போதே துன்பம் வரச் செய்பவர் பகையானால் என்ன செய்வாரோ. அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். குறள் 1166. இன்பம் கடல் மற்று காமம் அஃதடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது. இன்பம் கடல் மற்று காமம் அஃதடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது. விளக்கம்: காதலால் வரும் இன்பம் கடல் போன்றது. அது வருத்தம் செய்யும் அத்துன்பம் கடலை விட பெரியது. படர் மெலிந்திரங்கள். அதிகாரம் 117 குறள் 1167. காம கடும்புனல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன். காம கடும்புனல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன். விளக்கம்: காதலாகிய பெரிய கடலை நீந்தி அதன் கரையை காணவில்லை. பாதி இரவிலும் யாதொரு துணையுமின்றி நான் தனிமையாக உள்ளேன். படர் மெலிந்திரங்கள். அதிகாரம் 117 குறள் 1168. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழுத்திரா என்னல்லது இல்லை துணை. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி
அளித்திரா எண்ணல்லது இல்லை துணை. விளக்கம். இவ்வுலகில் உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்து உறக்கத்தை கொடுக்கின்ற இரவுக்கு என்னை தவிர வேறு துணை இல்லை. அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். 1169. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய வழியும் கழியும் இரா. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. பிரிவை தாங்க முடியாத நாளிலே நீண்டு செல்கின்ற இரவு அக்கொடியவர் செய்யும் கொடுமையை விட பெருங்கொடுமையை செய்கின்றது. அதிகாரம் 117 படர் மெலிந்திரங்கள். குறள் 1170. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோ என்கண். உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தில மன்னோ என்கண். விளக்கம். என் மனத்தைப் போல கண்கள் என் காதலர் இருக்கும் இடத்துக்கு விரைவில் செல்ல முடியுமானால் அவை கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்க மாட்டா.